RSS BJP பிடி பாருனா ஏன் கொள்கை எதுன்னு மேடை போட்டு சொல்றோம், ஏன் மணிப்பூரியும் பேசுறோம், வேங்க வேலையும் பேசுறோம், பின்னாடி ஒரு செயல் திட்டம் இருக்கு. சென்னையில 2 R ECR OMR-யும் ஒண்ணா இணைக்க போகுது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். Charles Group presents Startup Single, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. Holidays nale GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. அரசியலை கூர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னப்பா தோசையை திருப்பி போடுற மாதிரி அதிமுக திமுக மாறி மாறி வராங்களே, ஒவ்வொரு வீட்லையும் பெண்கள் இருக்காங்க, அவன் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு போடக்கூடாதுன்னு தான் தீர்மானிக்கிறாங்க. புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள், இளைஞர்கள், அவங்க எல்லோருக்குமே ஒரு தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட்டுன்னு கால் பண்றதுக்கு ஒரு கட்ஸ் இருக்கு. அதே விஷயத்தை தற்கால தமிழ் சூழலில் ஒரு தலைவர் செய்கிறார். அந்த ஒரு புதிய மாற்று அரசியலுக்கான ஒரு மாபெரும் ஈர்ப்பு விசைனா அது தளபதி விஜய் அவர்கள். யார் அந்த பிரச்சனையில் கவர்னரை போய் நேரில் பார்த்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட்டே கொடுத்தோம். நீங்கள் ஏன் கவர்னரை போய் பார்த்தீங்க, நீங்கள் தான் கவர்னர் வேண்டாம்னு சொன்னீங்க. ஆனால் அந்த பிரச்சனையில் கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் தராமல் பின்ன என்ன கவுன்சிலர்கிட்ட போய் தர முடியும்? ஏன்னா அதில் போலீஸ் துறையினுடைய பேர், பெரிய பெரிய அதிகாரிகளுடைய பேர் இவ்வளவு இன்வால்வ் ஆகிருக்கோம். நாங்கள் ஆளுநர் மாளிகைக்கு போய் மட்டன் சமோசா டீயும் குடிச்சிட்டு வெளில வரணும். நாங்கள் எதிர்க்க வேண்டிய எல்லா இடத்துலையும் பாஜக எதிர்த்தோம், எதிர்க்க வேண்டிய எல்லா இடத்துலையும் திமுக எதிர்த்தோம். ஒரு 4 நாள் கழிச்சு களத்துக்கு வரோம் இல்லையா? இல்லை என்ன நினைக்கிறீங்க, அப்போ முதல்ல வர்றவங்களுக்கு தான் முதல் பரிசு அப்படி கேட்கறதுனா இல்ல, நாங்க மாற்ற நினைப்பது பெருசா மாறினதுக்கு அப்புறம் நம்ம களத்துக்கு வரோமான்னு கேட்கறேன். தினந்தோறும் அவர் களத்தில் இறங்கி தான் அந்த தொடர்பை நாங்கள் நிலைநிறுத்தணும்ன்ற தேவை இல்லை. மக்களுக்கும் எங்களுக்குமான தொடர்பாடல் மிக ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி வெளியில வருகிற பொழுது அசம்பாவிதம் ஏதாவது நடந்து விடாதா என்று எதிரிகள் வன்மத்தோடு காத்திருக்கிறார்கள். அதற்காகவே வராம விட்டுற போறதும் கிடையாது. அவர் கண்டிப்பாக களத்திற்கு வருவார், நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த விஷயங்களை செய்வார். அவ்வளவு சீக்கிரம் மனம் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறத மனித அடிப்படை. நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு திராவிட ஆளுமைகளை தமிழகம் சந்திச்சிருக்கு. இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஈர்க்கப்படுறதுக்கான காரணம் என்ன? தளபதி விஜய் அவர்கள் தான் தற்கால அரசியலில் தமிழகத்தின் கடைசி நம்பிக்கை. அரசியலை கூர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னப்பா தோசையை திருப்பி போடுற மாதிரி அதிமுக திமுக மாறி மாறி வராங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது தீர்மானிக்கிறது யாருன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சத்தமில்லாமல் காய் நகர்த்தக்கூடிய பெண்கள். ஒவ்வொரு வீட்லையும் பெண்கள் இருக்காங்க, அவன் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு போடக்கூடாதுன்னு தான் தீர்மானிக்கிறாங்க. புதிய வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள், இளைஞர்கள். ஒரு 50 வயது இருக்கக்கூடிய ஒரு சிம்பத்தைசர் என்ன பண்ணுவாரு, சும்மா இங்கிலீஷில் சொல்லல, மேரிட் வித் தி பிராண்ட். அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு தலைவர்களோடு இத்தனை ஆண்டுகள் பயணம் செய்து விட்டதால அவங்க இம்யூன் ஆகிடுறாங்க. அதை தாண்டி அவங்களால யோசிக்க முடியாது. ஆனால் இளைஞர்கள், பெண்கள், அவங்க எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்குது, தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட்டுன்னு கால் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் இருக்குது. அதை தான் அவங்க பண்ணுறாங்க. அதே விஷயத்தை தற்கால தமிழ் சூழலில் ஒரு தலைவர் செய்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது தமிழகத்தினுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு விசை இருக்கக்கூடிய, கட்சி பொறுப்பில் கூட அதிகார பகிர்வு செய்யக்கூடிய இந்த மண்ணுக்கான மாபெரும் கொள்கை தலைவர்களை, இதுதான்டா என்னுடைய கொள்கை, இதுதான் அதற்கான தலைவர்கள் சொல்லி டிக்ளேர் பண்ண அந்த ஒரு புதிய மாற்று அரசியலுக்கான ஒரு மாபெரும் ஈர்ப்பு விசைனா அது தளபதி விஜய் அவர்கள் மட்டும். இதுவரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு கட்சிகள் உருவாகி இருக்கு. ஆனால் குறிப்பாக கொள்கை தலைவர்களா பெண்கள் அறிவிச்சதே கிடையாது. அப்படி ஒரு பக்கம் வேலு நாச்சியார் அறிவிச்சதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அஞ்சலை அம்மாளை அறிவிச்சது. அதை எப்படி பார்த்தீங்க? ஏன்னா நீங்க அப்ப கட்சியிலையும் இணையல. கடலூர் தந்த தியாக கடல் அஞ்சலை அம்மா அவரினுடைய கொள்கை. இந்த பக்கம் வாங்கலாம், வேலு நாச்சியார் பேசிய மண்ணுரிமை, தந்தை பெரியார் கேட்ட பெண்ணுரிமை, அம்பேத்கர் சொன்ன அரசியல் உரிமை, காமராசர் பொது வாழ்வின் நேர்மை, தியாகச்சுடர் அஞ்சலை அம்மாளினுடைய பொது வாழ்வு தூய்மை, இது எல்லாம் அவங்க சொன்னபோது நான் கம்ப்ளீட்டா எனக்கு அன்றைய நாள் இந்த மகிழ்ச்சியினுடைய உச்சகட்டம்னு சொல்லலாம். மிக சரியான திசை வழி பயணத்தில் நானும் இணைகிறேன், அவங்களோடு நிற்கிறேன், ஒரு சிம்பத்தைசரா அப்ப நான் நிற்கிறேன், அவங்களோட நிற்கிறேன், ஒரு நண்பனா நான் நிற்கிறேன் என்பதில் பெருமைப்பட்டேன். இனி எல்லாரும் பண்ணணும், இவர் மட்டும் தான் பண்ணாரு இனிமே யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல, நான் அப்படியே மாத்தி இனி எல்லாரும் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் கூட பரவாயில்லப்பா, நீங்க ஒரு கொள்கை, அது ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி தருதுல, அதனால நீங்க பண்ணுங்க அப்படின்னா பெருமையா. கட்டமைப்பு ரீதியா எப்படியான அணுகுமுறைகளை கட்சி அணுகிக்கிட்டு இருக்கு? ஏன்னா 100% இது ஒரு மிக சிறந்த கட்டமைப்புங்க. இப்ப நான் உட்பட யாரு கட்சிக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள், அவங்க நமக்கு ட்ரைனிங்கே கொடுத்தவங்களா இருந்தாலும் கூட பேனல்ல மல்டிபிள் இன்டர்வியூ வச்சுதான் உள்ளேயே அவங்க ப்ராபபிள் லிஸ்டுக்கே வருவாங்க. பொறுப்புக்கே வரல, பொறுப்புக்கு தரப்பட வேண்டியவர்கள்ல ப்ராபபிள் லிஸ்ட் போடுவாங்க. கிரிக்கெட் ஆட 15 பேர் தேர்ந்தெடுப்பாங்க, 11 பேர் ஆடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ப்ராபபிள்ஸ் லிஸ்ட் போடுவாங்க. அதற்கே மல்டிபிள் பேனல்ஸ் இன்டர்வியூஸ் நடக்கும், திரும்ப திரும்ப பேசுவாங்க. சரி, ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் சந்திப்போம். அப்புறம் மேல இருந்து மாநிலம், மண்டலம், மாவட்டம், ஒன்றியம், வட்டம், பகுதின்னு இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் இருக்குல்ல, விஎம்ஐல இது ப்ரூவன் ரிசல்ட், வெளியில தெரியாது, விளம்பரப்படுத்திக்கிட்டது கிடையாது. 100 பேருக்கு நல்வாழ்வு பண்றதுக்கு ஒரு 1000 பேருக்கு பண்ண வேண்டியதற்கான செலவு பண்ணுவாங்க மற்ற கட்சிகள்லாம், அதுவும் தேவை அரசியல். ஆனா இவங்க எப்படின்னா சத்தமே இல்லாம 20-25 ஆண்டுகள் விஎம்ஐல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப அப்படிப்பட்ட அவர்களையும் சேர்த்து புதிதாக வரக்கூடியவர்களையும் சேர்த்து ஈக்குவலா
அம்பேத்கர் சொல்றாரு கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த கிரேடட் இன்இக்வாலிட்டி எங்கேயும் வந்துடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமா பார்த்து மிக சிறந்த கட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதுக்காக தான் டைம் எடுத்து பண்றோம். கட்சி அறிவிச்ச அடுத்த வாரமே அந்த போஸ்ட்ல இருக்கவங்க அப்படியே ஒரு போஸ்ட்ல போட்டுடலாமே, அப்படி கிடையாது. ஏன் இந்த டைம் எடுத்து வரோம்னா எல்லாத்தையும் தலைவர் நேரில் பார்த்து மல்டிபிள் இன்டர்வியூஸ் பண்ணி அதனால மிக சிறந்த கட்டமைப்பா உருவாகுது. இன்னும் வருங்காலங்களில் இன்னும் மிக சிறந்த கட்டமைப்பா அது உருமாறும் நான் நம்புறேன். ஒரு பக்கம் விஜய் மக்கள் இயக்கமா இத்தனை ஆண்டு காலம் இயங்கினது வேறு மாதிரியான ஒரு செயல்பாடு, ஒரு அணுகுமுறையா இருந்திருக்கும். ஒரு கட்சியா இயங்க போறோம்னாக்கா பூத் லெவல்ல இறங்கி வேலை செய்யற அளவுக்கு அவங்களுக்கு பயிற்சி இருக்கா அது அப்படிங்கிற ஒரு கேள்வியில ஒரு ஐயம்லாம் எழுமில்லை. ஏன்னா ஒரு பக்கம் அரை நூற்றாண்டு கண்ட ஒரு கட்சி, 3/4 நூற்றாண்டு கண்ட கட்சி, அது 2 பேரும் தான் சந்திக்க போறோம். அப்படின்னும் போது அந்த பயிற்சியோட களத்துல இருக்கிறாங்களா? கூர்ல விமர்சனங்கள் யாராவது சொல்றாங்கன்னா அதுல நல்லது இருந்தா எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பூத் ஏஜென்ட்ஸ் வரைக்கும் நீங்க ரூட்ல வந்து ஆள் போடணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கரெக்ட், அதை எடுத்துக்கலாமே, தப்பு இல்லை, ஆள் போடணும் தான். ஆனா உங்களுக்கு போடுறதுக்கு ஆளே இல்லைன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா அது அவதூறு. ஆளே எக்கச்சக்கமா இருக்காங்கப்பா. ரைட் பர்சன் அட் ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம்ன்ற ஈக்குவேஷனுக்காக டைம் எடுத்துக்கணும். இல்ல அந்த அனுபவம், போதிய அனுபவம் இருக்காங்கிற கேள்வி இருக்கு. அனுபவம் நிறைய இருக்கு. அனுபவம் மட்டுமே அரசியல் களங்களில் ஈடுபட்டு இருக்காங்களா? இப்ப நம்மளுடைய ஆட்கள் வந்து குறிப்பா வந்து இளைஞர்கள் பலத்துல தான் வந்து தாவேக்கா இருக்கிறதா ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இல்ல, ஏற்கனவே பல தேர்தல்களில் வேறு கட்சிகளில் வேலை பார்த்தது மட்டும்தான் அனுபவம் என்ற குறியீடு நான் எடுத்துக்க மாட்டேன். என்னுடைய மெஷர் என்னன்னா, நீ புதுசா கூட வா, இன்னும் 1 வருஷம் இருக்கு. பூத் ஏஜெண்டா நீ புதுசா வரியா, 15 பேர் வாங்க, பயிலரங்கம் இருக்கு, உங்களுக்கான பொறுப்புகள் இருக்கு, உங்களுக்கான காலம் இருக்கு, நீங்க ட்ரெயின் ஆகி கூட வாங்க. ஆனா ஏற்கனவே அனுபவம் இருக்குன்ற பேர்ல எப்படி கரப்ட் பண்றது? இந்த அரசியல் இப்ப என்ன சொல்லுவோம்னா, இப்ப நம்ம 4 பேர் இருக்கோம், யாராவது ஒருத்தர் நம்ம முதுகுல குத்திட்டா நயவஞ்சமா தான் டேய் எங்கிட்டே அரசியல் பண்றியான்றோம். அரசியல் என்பது ஒரு தூய சொல், சமூக சேவைக்கான சொல், தொண்டுள்ளம் கொண்டோருக்கான சொல், குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்க வேண்டிய சொல். அதை நோக்கி அனுபவத்தை நோக்கி கொண்டு போறது தான் சரியா இருக்கும். ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்களை மட்டும் தான் சேர்க்கணும்னா அந்த பொருத்தப்பாடு சரியா வரும். அந்த புள்ளியில கேட்கல, கரப்ட் நம்ம சுருக்கிட வேணாம். நான் கேட்கறது ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸா. இப்ப ஒரு சின்ன ஒரு சிற்றூர்ல 90 வயசுல ஒரு தாத்தா இருக்காருனாக்கா அவரை கொண்டு போய் ஓட்டு வங்கியா மாத்துறதுக்கான ஆக்சஸபிளா இருக்காங்க பசங்க நிறைய இருக்காங்க. விஎம்ஐ தவிரவும் நியூட்ரல் சிம்பத்தைசர்ஸ்ல இருந்து, சமூக சேவகர்ல இருந்து ஆக்சஸ் டு ரீச் தி கிராஸ் ரூட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு. நாங்க தான் இன்னும் ரைட் பர்சன்ஸ் அந்த இடத்துல எம்ப்ளாய் பண்ணோம், அப்பாயிண்ட் பண்ணோம் என்பதற்காக ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கிறோம். நிறைய இருக்காங்க, அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. திமுகவும் அதிமுக 2 திராவிட கட்சியினுடைய தலைவர்களும் தினந்தோறும் மக்களை சந்திக்கிறாங்க, பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, இல்ல வந்து வேறு சில களங்களுக்கு போறாங்க. அப்படின்னும் போது தங்களை தொடர்ந்து மக்களோட வந்து தொடர்பு படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க போது புதுசா நம்ம ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறோம். எங்களுக்கும் மக்களுக்குமான தொடர்பு தினந்தோறும் அவர் களத்தில் இறங்கி, இப்ப as of right now தினந்தோறும் அவர் களத்தில் இறங்கி தான் அந்த தொடர்பை நாங்கள் வந்து நிலைநிறுத்தணும்ன்ற தேவை இல்லை. மக்களுக்கும் எங்களுக்குமான தொடர்பாடல் மிக ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி வெளியில வருகிற பொழுது அசம்பாவிதம் ஏதாவது நடந்து விடாதா என்று எதிரிகள் வன்மத்தோடு காத்திருக்கிறார்கள். அதற்காகவே வராம விட்டுற போறதும் கிடையாது. அவர் கண்டிப்பாக களத்திற்கு வருவார், நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த விஷயங்களை செய்வார். அது நடக்கத்தான் போகிறது. அது நடந்த அடுத்த நாள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க நான் யோசிச்சு பார்க்கிறேன். நாங்க ஆளுநர் மாளிகைக்கு போய் மட்டன் சமோசாவும் டீயும் குடிச்சிட்டு வந்து வெளில வரல. நாங்க எதிர்க்க வேண்டிய எல்லா இடத்துலையும் பாஜக எதிர்த்தோம், எதிர்க்க வேண்டிய எல்லா இடத்துலையும் திமுக எதிர்த்தோம், மக்களுக்காக நிற்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் ஸ்கெட்சை போட்டு கிளீனா அந்த ரூட் வரைக்கும் போய் தெளிவாக பேசுகிறோம். மத்திய பட்ஜெட் வரைக்கும் நாங்கள் எதிர்த்து காட்டுறோம். ஆனால் இவங்க கையில் பிரஷோடு இருக்கிறாங்க. ஒன்று களத்துக்கு வர மாட்டாருமாங்க, பதில் சொல்லிட்டோம், நேரில் வரலாமாங்க, பதில் சொல்லிட்டோம், பாஜக எதிர்க்கலாமாங்க. டே நீ என்ன பண்ண? அதை கேட்டால் மட்டும் அதுக்கு நேரடியாக பதிலே சொல்ல மாட்டாங்க. அதனால நான் மீண்டும் சொல்வது அதுதான், எல்லா களத்துக்கும் அவர் வருவார். அவர் அரசியலுக்கே வரமாட்டார்னு சொன்னப்போ எப்படி வந்தாரோ இந்த களங்களுக்கும் வரவே மாட்டார் நீங்களான்னு சொல்றீங்க. கண்டிப்பாக வருவார். குறிப்பாக கட்சி தொடங்கின அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியாரினுடைய கடவுள் மறுப்பு நீங்களாக மற்ற எல்லா கொள்கைகளையும் வந்து தாவேக்கா ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்மதத்தையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அந்த மதங்களினுடைய புனித நூல்களை பெற்றுக்கொள்றாரு. திராவிட இயக்கங்கள்ல இருந்து நிறைய விமர்சனங்கள் வருது பகவத்கீதையை பெற்றதன் மூலமா. ஏன்னா பகவத்கீதையில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்கிறது பெரிய ஆய்வுக்கு உட்பட்டது, பெரிய பேசுபொருளுக்கு உட்பட்டது. அந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் தடை செய்யப்பட்ட எந்த புத்தகத்தையும் அந்த மேடையில் வைத்து தரல. அந்த மேடையை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கட்சி தொடங்கப்பட்ட நாளில் நடந்த நிகழ்வு அல்லது அது நம்முடைய கொள்கை விளக்க மாநாடு, வீசாலை மாநாடு. அப்போ இதுதான் நம்ம கொள்கைன்னு சொல்கிற பொழுது தந்தை பெரியார் அவர்கள் பேசிய அந்த பெண்ணுரிமையிலிருந்து, பெரியார் அவர்களினுடைய பகுத்தறிவிலிருந்து அவரே சொல்கிறார், நான் சொல்கிறதால எல்லாத்தையும் எடுத்துக்காத, உன் பகுத்தறிவை எடுத்துக்கணும். அதனால் அதை எடுத்துக்கிறோம். அதே சமயம் நம்ம முழுமையாக மத நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் இல்லைங்கிறதையும் நாம் நிலைநிறுத்தணும். அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு மெஷர் தான் அந்த மேடை. இன்னும் எப்படியா சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட பி டீமா இருந்தா ஏன் கொள்கை எதிரின்னு மேடை போட்டு சொல்றோம்? ஏன் மணிப்புரியும் பேசுறோம், வேங்க வேலையும் பேசுறோம்? நாங்க ஏன் மணிப்புரியும் பேசி வேங்க வேலையும் பேசுறோங்கிறதுக்கு பின்னாடி ஒரு செயல் திட்டம் இருக்கு. கூட்டணி கட்சி தலைவர் தானே அண்ணன் விசிகா தொல் திருமானன்.
அவரால் வேங்க வயலுக்கு நீங்கள் போக முடியுமா? இதில் என்ன பிரச்சனைனாக்கா, நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லும் பொழுது திமுக வந்து பொலிட்டிக்கல் எதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. ரெண்டு பேரையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்குறோமா? ரெண்டு பேரையும் சம அளவில் வச்சு பார்க்கும்போது கேள்வி வருது இல்லை? அப்போ இந்த 2 திராவிட கட்சிகள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் நீர்த்து போகிற மாதிரி மொத்தமாக அவங்களோட ஒப்பிடுவது வந்து பெரிய கேள்வி டாபிக்கு. நான் முடிந்த அளவுக்கு சுருக்கமாக பதில் சொல்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தணும் தான் எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்ற முடிவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா என்னன்னா, மக்களின் வளர்ச்சி திட்டங்கள் எந்த செக்மெண்ட்டுக்கு இன்னும் முழுமையாக போய் சேரல, எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும். இப்போ 1948 சென்சஸ் ஆக்டின் படி 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சென்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும். அது சாதி ரீதியாக எடுங்கிறது தான் டிமாண்ட். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், 2008 ஒரு ஆக்ட் இருக்கு. புள்ளியியல் சேகரிப்பு சட்டத்தை பயன்படுத்தி மாநில அரசே சர்வே எடுக்கலாம். இதை பயன்படுத்தி பீகார்ல எடுத்துட்டாங்க. இதை பயன்படுத்தி தான் அவங்க காங்கிரஸ் தெலுங்கானால எடுத்துட்டாங்க. தமிழ்நாடு ஏன் எடுக்கல, எடுங்கன்னு கேட்குறோம், கோரிக்கையாக வைக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசலை? நான் என்ன சொல்றேன், அவங்க டிக்ளேரே பண்ணிட்டாங்க. காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் வந்து எங்களுடைய அஜெண்டா இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், மண்ணுரிமை பேசுகிறீங்க, மாநில உரிமை பேசுகிறீங்க. மாநில உரிமை பேசி தான் திமுக வளர்ந்தது. ஒரு டூல் இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது. 2008 சட்டத்தை பயன்படுத்தி தெலுங்கானாவும் பண்ணிருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் விடாம அறிக்கைகள் விட்டு இந்த ஓபிசி கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசுகிறார். எது உங்களை தடுக்குது? நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குது? உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் நாங்கள் அதை பண்ண மாட்டோம்னா இதுதாங்க. இந்த புள்ளியில் வந்து மத்திய அரசாங்கம் தான் இது முழு அதிகாரம் படிச்சிருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கலையா நம்ம? ஏன்னாக்கா திமுக ஒரு விளக்கம் கொடுக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை வச்சு தான் வந்து இப்போ பீகாரில் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு திருத்தம். பீகாரினுடைய காஸ்ட் பேஸ்ட் சர்வே தடை பண்ணல, பீகார் அதை நடத்திட்டாங்க. அதை நடத்த விடாம போட்ட கேஸ்லாம் தள்ளுபடி பண்ணிச்சு கோர்ட்டு. காஸ்ட் பேஸ்ட் சர்வே பண்ணி அவங்களுக்கு 50% இடஒதுக்கீடு, அதை அதிகப்படுத்த அவங்க ஒரு முயற்சி பண்ணாங்க. 75% அந்த பர்சன்டேஜ் மாற்றத்தை தான் தடை பண்ணாங்க. அதுக்கும் ஒரு நீங்க ஒரு அதுக்குதான் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் அவங்க பேர் சரியா ஞாபகம் வரல. அவங்க 2 பேருக்கு நடந்த அந்த கேஸை வச்சு மேற்கோள் காட்டி ஒன்று பண்றாங்க இல்லையா? ஆக காஸ்ட் பேஸ் சர்வே பண்ண தடை இல்லை, இடஒதுக்கீடை மாட்டினாதான் அவங்க வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இங்கே என்னன்னா, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 69% இடஒதுக்கீடு இருக்குது. அதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் 68% கொண்டு வந்து, கலைஞர் அவர்களினுடைய முன்னெடுப்பில் பல்வேறு ஆணையங்களினுடைய வடிகட்டத்தில் இன்னொரு 1% 69% கொண்டு வந்து, எங்க கீ பாயிண்ட்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள் 1994 ஷெட்யூல் 9 கொண்டு போய் வச்சாங்க. அதனால நாம மட்டும் தான் ஒரே மாநில தரோம். பட் இப்போ என்ன பெரிய ஆபத்துனா, அட்டவணை 9 இருந்தாலும் கூட நீதிமன்றத்தால் இதை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு பாதிப்புல, ஒரு அச்சுறுத்தல்ல இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயாவது நமக்கு டேட்டா வேணுங்க, உண்மையிலேயே டேட்டா வேணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணல. நீங்க எதெல்லாம் கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண சொல்றீங்களோ அந்த எல்லா முகாந்திரமும் நீங்கள் பண்றதுக்கு இருக்கு. நீங்களாச்சும் பண்ணுங்கன்றோம். இப்போ இந்த பாலிடிக்ஸ்ல பேசணும்னா மறுபடியும் பிரஷ் பண்றாங்க. இப்ப சொன்னதுல என்ன தவறு? பண்ணலாம், பண்ண மாட்டோம், ஏதாவது பைனரியா பேசலாம்ல. இவங்க என்ன சொல்றாங்க, சுத்தி வளைச்சு மறுபடியும் அதை திருப்பி இந்த திசை திருப்பல அரசியலை பார்க்கும் போதே சலிப்பாக இருக்கு. இதை தான் இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான விஷயமா நாங்க பேசுறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலும் இதே மாதிரி தான். திரும்ப 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 நீங்க அப்படியே உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வன்மத்தையும் வெறுப்பையும் தனிநபர் தாக்குதலையும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இருக்கிறாங்க. ஆனா காலம் மிகப்பெரிய ஒரு ஆசான். இன்னும் சில மாதங்களில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை எல்லோருக்கும் அது கற்றுக்கும். இப்போ இயல்பாக நம்ம ஒரு கட்சி தொடங்குறோம் அப்படின்னாக்கா அந்த கட்சியினுடைய வேகம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னாக்கா இப்போ யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு அதிமுக வந்து அந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துகிட்டு போனாங்க. நம்ம ஒரு 4 நாள் கழிச்சு களத்துக்கு வரோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்ன நினைக்கிறீங்க? அப்போ முதல்ல வர்றவங்களுக்கு தான் முதல் பரிசு அப்படி கேட்கறதுனால இல்லை, மக்களோட மாற்ற நினைப்பது பெருசாக மாறினதுக்கப்புறம் நம்ம களத்துக்கு வரோமான்னு கேட்குறேன். கிடையவே கிடையாது. யார் அந்த சார் அந்த பிரச்சனையில் கவர்னரை போய் நேர்ல பார்த்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை குறித்து ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்தோம். அந்த புள்ளியில் அவங்க நரேட்டிவ் என்ன பண்ணாங்க, நீங்க ஏன் கவர்னர் போய் பார்த்தீங்க, நீங்க தான் கவர்னர் வேண்டாம்னு சொன்னீங்களே. அறிக்கை விட்டா வெறும் அறிக்கை விடுறேன்றாங்க. அறிக்கை இல்லைன்னா என்ன, இதுக்கு அறிக்கை இல்லை அதுக்கு அறிக்கை இல்லைன்னு வர்றாங்க. கவர்னர் பதவியே வேண்டாம்னு சம்மட்டியில் அடித்ததை போல ஒரு மாநாட்டில் மைக்கை பிடித்து ஓப்பனாக இப்போ வந்த தற்காலத்தில் வந்த புதிய கட்சியில் யாருமே சொல்றதில்ல. கோர்ட்டு சொல்லுது கவர்மெண்ட் மசோதாவை 3 வருஷமா நிறுத்தி வைக்கிறீங்கன்னு. பாரத பிரதமரே சொல்றாரு கவர்னர் வந்து பாரம்பரியமா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வாசிக்கணும். இவங்க 2 பேரும் சொல்றதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் மைக்கை போட்டு ஸ்டைலா கெத்தா மாசா சொல்லிட்டாரு எனக்கு கவர்னர் பதவியே வேண்டாம். ஆனா அந்த பிரச்சனையில கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் தராம என்ன கவுன்சிலர்கிட்ட போய் தர முடியும்? ஏன்னா அதுல போலீஸ் துறையினுடைய பேரு, பெரிய பெரிய அதிகாரிகளுடைய பேர் இவ்வளவு இன்வால்வ் ஆயிருக்கு. அப்புறம் எஸ்ஐடி போட்டாங்கல்ல, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்கல்ல, அவங்க முன்னாடி இருந்த சவால்கள்ல ஒண்ணு எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, பத்திரிகையாளர்கள் யாரு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போனெல்லாம் பறிச்சு எடுக்கிறீங்களே, அந்த எஃப்ஐஆர் தவறுதலா வெப்சைட்ல போட்டது யாரு? இன்னொரு ஏதோ ஒரு ஏஜென்சி அதை பண்ணாதவங்க பத்திரிகையாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. மிக முக்கியமா எஸ்ஐடியில் ஒரு டிஎஸ்பிங்க ஏன் ராஜினாமா பண்ணார்?
எல்லா நியூஸ்லையும் கேரி பண்ணாங்க, நானும் நியூஸ்ல தான் பார்த்தேன். எனக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் இல்ல, சுதந்திரமா இந்த கேஸ்ல என்னை விசாரிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கரண்ட் அஃபேர்ல தலைப்பு செய்தியில பிரேக்கிங் நியூஸ்ல இருந்த ஒரு பெரிய கேஸ், அதோடைய எஸ்ஐடி டீம்ல இருக்க டிஎஸ்பிக்கு அதிகாரம் இல்லைன்னா என்ன சார் நடக்குது? இதுக்கு பதிலே இப்போ வரைக்கும் யாருமே சொல்லல. நான் என்ன கேட்க வரேன்னாக்கா, ஒரு அடையாள போராட்டங்களா மட்டுமே அந்த ஒரு நாள் சுருங்கிடுச்சோ டிவிக்கு? அதிமுக வந்து நீங்க போராட்டம் நடத்துதோ இல்லையோ, அவங்க வழக்கறிஞர் அணி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இஷ்யூஸ்க்குமே தொடர்ச்சியா களமாடிட்டு அவங்களும் போராட்டம் நடத்துறாங்க. அந்த மாதிரி நம்ம இயங்குறமான ஒரு கேள்வி. அதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் அவர்களுக்கு உண்டான போராட்டங்களை நடத்துறாங்க. நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடத்துனாங்க. பெண்கள் தளபதியினுடைய லெட்டர் கொண்டு போய் கொடுத்து கைதுக்கு ஆளானாங்க. 5 பேர் 6 பேர் என்னத்துக்கலாம் அங்க வந்து ரொம்ப மோசமா அவங்க வந்து அச்சுறுத்தலுக்கு ஆளானாங்க. இன்னும் சொல்லப்போனா எங்களுடைய பொதுச் செயலாளர் போய் களத்துல போய் அங்க போய் உட்கார்ந்தாரு. அவர் மேலேயும் அவரையும் கைது செஞ்சு கூட்டு போனாங்க. மக்கள் கொந்தளிப்பு அதிகமாவதை பார்த்து அப்புறமேட்டு சாயந்தரமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கான போராட்ட வடிவமும் எங்களுக்கான போராட்டத்தை செய்யும் ஒன்றுதான், அது ஃபார் தி பீப்பிள். அதில் மாட்டுக்கிறது கிடையாது, அச்சம் கிடையாது, இவங்களுக்கு எதிராக அப்படின்னு செலக்டிவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப தெளிவா மாநாட்டிலே சொல்லிட்டோம், வாய் வலிக்க சொல்லிட்டோம், சலிக்க சொல்லிட்டோம், எல்லா டிபேட்லையும் சொல்லிட்டோம், இப்பவும் சொல்றோம், எப்பவும் சொல்றோம், ஃபார் தி பீப்பிள் மட்டும்தான், சமூக நீதி தான், சமநீதி தான். இன்னும் சொல்லப்போனா எனக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடியே பேசுறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மூவரா அவங்க முன்னாடி போனாங்கல்ல, ஃபோர் ரன்னர் தானே அவங்க. அவங்களுடைய ஸ்காலர்ஸ்லாம் அவங்களுடைய மூதாதையர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் பண்ணாங்கல்ல, அவங்க தான் இப்ப ஆட்சியிலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக சமூக நீதியை கேட்டு போராடுறோம், அவங்களுக்கு எதிராக பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு போராடுற பொழுது இன்னும் கச்சிதமா ரொம்ப பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்ப்புக்காக அவங்க போகிற பொழுது எவ்வளவு கெடுபிடிகள் வந்தது உங்களுக்கே தெரியும். அதுல ஒண்ணு பெசகி இருந்தாலும் மிகப்பெரிய வேற ஒரு வடிவமா அது மாறி இருக்கும். ஸோ இந்த எல்லா கெடுபிடிகளையும் அத்துமீறல்கள், அதாவது அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா நோக்கி நோக்கி சரியான திசையில் போகிறோம். மற்றபடி எங்களுக்கு வேறு வகையான எந்த ஒரு அஜெண்டாவுமே கிடையாது. பரந்தூர் வந்து விஜய் அவர்களே குறிப்பிடுறாரு, நான் விமான நிலையமே வேணான்னு சொல்லலை, இந்த இடத்துல இவ்வளவு நீர்நிலைகள் வந்து இருக்கக்கூடிய சூழல்ல அதையெல்லாம் வந்து முற்றிலுமா ஈகோசிஸ்டத்துக்கு எதிராக நம்ம வந்து இயங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசுபொருளில் பேசுறாரு. என்ன கேள்வினாக்கா, ஒரு 5300 ஏக்கர் அப்படிங்கிறத சென்னைக்கு அருகில் வந்து நம்ம அடையாளம் காணுனாக்கா அது ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு செயல் திட்டம் வச்சிருந்தா அது அரசுக்கு வந்து அறிவுரையாக கொடுக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. தளபதி சொல்றத கேட்குறீங்கல்ல, திமுகவினுடைய பல்வேறு குழுக்களில் இருக்கக்கூடிய நாடறிந்த நல்ல சுற்றுச்சூழல் ஆர்வலர்களான பூ உலகின் நண்பர்கள் இதை பற்றி புக்கே போட்டிருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அது ஒரு முக்கியமான டேட்டா. அவங்களுக்கு தெரியாதா பரந்தூர் தப்புன்னு? அவங்க அதில் தான் அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருக்கக்கூடிய பூ உலகின் நண்பர்கள் அற்புதமான விஷயங்களை சொல்கிறாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கல ஒரு ஏர்போர்ட், அதுவே 100% பொட்டன்ஷியலுக்கு இயங்கலை. பல முறை பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் பயணம் பண்ணுற எனக்கு தெரியும், அது 100% பொட்டன்ஷியலாக அது இயங்கலை. அதை இயக்குங்க. ஆல்ரெடி இந்த பக்கம் ஓடிஆருக்கு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்கு, பன்னூர் இருக்கு, நீர்நிலைகள் கிடையாது. இங்க 22 நீர்நிலைகள் இருக்கு. ஏன் இந்த அவசரம்? ஒரு புரோட்டோகால் இருக்கு, இப்படி தான் கொண்டு வரணும், இந்த இஏஏ கிளியரன்ஸ் வாங்கணும், இப்படி இந்த கிளியரன்ஸ் வந்த பிறகு விளம்பரம் போடணும், கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். அதையெல்லாம் பைபாஸ் பண்ணி ஏன் இந்த அவசரம், ஏன் இந்த பதட்டம்னு மக்கள் கேட்கிறாங்க. மக்கள் அந்த குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய மக்களுக்காக சேர்த்து தலைவரும் பேசுகிற பொழுது அது தேசிய செய்தியா மாறுகிறது. அது வலிமை சேர்ப்பது தான். சாபக்கேடு அந்த இடத்துல அப்படி ஒரு ப்ராஜெக்ட் இதை திருப்பி ப்ரொபோஸ் பண்றாங்க. இப்போ மேலோட்டமா அரசியல் பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு கேள்வி எழுமில்ல, பெங்களூர்லயும் ஹைதராபாத்லயும் வந்து 2ஆம் பெரிய இந்த மாதிரியான விமான நிலையங்கள் அமைக்கப்பட்ட பிறகு சென்னை மட்டும் இன்னும் அமைக்கப்படாமலே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதான் அவர் வெறுமனே இது ஏற்கனவே கேட்ட சில கேள்விகளுக்கு இது பொருந்தும். வெறுமனே கிரிட்டிசைஸ் பண்ணி ஃபிங்கர் பாயிண்டிங் பண்ணிட்டு போகிறதுக்கு எங்காலும் தயாராக இல்லை. அவர் கரெக்டாக சொல்கிறார், மறு ஆய்வு செய்யுங்கன்ற. வேற ஏர்போர்ட் கொண்டு வாங்கன்னு சொல்ல, வளர்ச்சியே வேண்டான்னு சொல்லவே கிடையாது. அது சரியான வளர்ச்சியாக இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் வந்தால் அதுக்கு பேர் வீக்கம், கேன்சரு. வளர்ச்சினா எல்லா இடத்துக்கும் வரணும். அப்புறங்க நான் உங்களுக்கெல்லாம் பிரியாணி தரேன், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் போதுன்றீங்க, ஒரு இனிப்பு தரேன் போதுன்றீங்க. மனிதன் போதும்னு சொல்லாத ஒரே விஷயம் பணம் மட்டும்தான். அது பேராசை அதிகப்படுத்தும். அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேராசை பிடித்த வெறியர்களின் காரணமாக கூட இப்படி ஒரு தவறான திசை போகலாம். நான் இப்போ என்ன கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன், பாலிடிக்ஸ்லாம் தள்ளி வைங்க. அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில், அரசியல் தலைவர்களில் கட்சி பாகுபாடை தாண்டி மனிதாபிமானமும் மனசாட்சியும் இந்த மண்ணை மலடாக்க கூடாது என்ற குறைந்தபட்சம் அறமும் இருக்கக்கூடிய யாராவது இருந்தால் தயவு செஞ்சு வெளியில் வந்து பேசுங்க. ஏன் சாம்சங்ல தொழிற்சங்கம் ஆரம்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னப்ப திமுக அரசுக்கு எதிராக திமுகவினுடைய தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் பேசலையா? அந்த தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய அந்த அறம், தயவு செஞ்சு படித்தவர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாரும் வந்து பேசுங்க தான் நான் சொல்றேன். விரைவில் சுற்றுப்பயணம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய செய்திகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஆயத்த பணிகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சா? தொடங்கிட்டு வரா? இது என்ன தொடங்கிட்டு வரானா என்ன புரியல எனக்கு. ஏன் தொடங்கக்கூடாதுன்றீங்களா? இல்லை தொடங்கட்டும். நிறைய அது சுற்றுப்பயணம்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப சிறுசு. இந்த கணக்கெடுப்பு பணி கூட இது குடி மதிப்பீடுன்ற ஒரு நல்ல வார்த்தை இருக்குது. அதனால் சுற்றுப்பயணம்னா போய் சுற்றி பார்த்துட்டு வர பயணம் கிடையாது. இந்த மக்களோடு மக்களாக அவர்களினுடைய பிரச்சனைகளை பேசி, அவர்களை அணுகி, அவர்கள் தலைவரோடு பேசி, தலைவர் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கிறார்.
அவங்க ஆல்ரெடி பயங்கரமாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து பேச போகிறேன்னா அந்த இடத்த தயார் பண்ணுறாங்க, அவங்க இங்கே வர போகிறாங்கன்னா அவங்களுக்கான இந்த களத்தை நான் தயார் பண்ணுறேன். இப்படி ஒரு மியூச்சுவலாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயங்கரமாக செயல்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணித்துளையும் மக்கள் பணியை மட்டுமே தலையில் எடுத்து வைத்து இந்த தேர்தல் என்பது வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக எங்கள் தலைவர் பாணியில் சொல்லணும்னா 67, 77, 2026 என்று சொல்கிற வகையில் ஒரு மாபெரும் வரலாற்று திருப்புமுனை பயணமாக மாறப்போகிறது. வெறும் சுற்றுப்பயணம் அல்ல, சரித்திர பயணம் அவைட்ஸ். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தமிழரசனுக்கும் பெகின்வுட்ஸுக்கும் நன்றி. சென்னையில 2 R ECR OMRயும் ஒன்னா இணைக்க போகுது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. Holidays nale GT Holidays ta. GT Holidays, South India's #1 travel brand.